அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பானது இந்த நாட்டினுடைய நீதித்துறையின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு வந்த சில தீர்ப்புகளினுடைய தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு அதற்கு எதிர்மறையாக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான ஒரு தீர்ப்பாக நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு நம்ம செல்வதற்கு முன்பாக வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வட மாநிலத்தில் கன்வார் யாத்ரா என்ற ஒரு யாத்திரை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறக்கூடிய அந்த யாத்திரையானது இந்து சமுதாய மக்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறார்கள். இஸ்லாமும் அப்படிதான் சொல்லுகிறது. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அவர்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டமும் இந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் இந்த மத நம்பிக்கையினுடைய செயல்பாடுகளில் இந்துத்துவா சக்திகளுடைய அரசியல் தலையீடு இல்லாத எத்தனையோ விழாக்கள் நடக்கிறது, எத்தனையோ பேரணிகள் ஊர்வலம் நடக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்கும், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பதற்றத்தை அவர்கள் உண்டாக்குவார்கள். இந்த இந்துத்துவா சக்தியினுடைய அரசியல் தலையீடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே இது மாதிரியான பதற்றமான ஒரு சூழல் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த வட மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கன்வார் யாத்ரா, இந்த யாத்திரையில் ஒரு உத்தரவானது பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளில், குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் உத்தராகண்ட் மாநிலத்திலையும் ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாணை குறிப்பில் சொல்லப்பட்ட செய்தி மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள் அவருடைய ஓனர்ஷிப், அதாவது முதலாளியினுடைய பெயர், அங்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய பெயரை எல்லாம் வெளிப்படையாக பலகையில் எழுதி மக்களுடைய பார்வையில் வைக்கணும். அப்போ எந்தெந்த உணவகங்களில் முஸ்லீம்கள் வேலை செய்கிறார்களோ, முஸ்லீம்களால் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் உணவு உண்ண மாட்டார்கள் என்று முஸ்லீம்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இப்படியான ஒரு அரசாணை அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடப்படுகிறது. இதற்கு முன்பாக இந்த தேசத்தில் நடந்த பல கலவரங்களுக்கு இது மாதிரி அடையாளமிட்டு சிறுபான்மை சமுதாயத்தை அவர்கள் எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த வியாபார தலங்களில், எந்த மாதிரியான வணிக நிறுவனங்கள் எல்லாம் அவர் நடத்துகிறார்கள் எல்லாம் அடையாளமிட்டு தான் பிறகு மிகப்பெரிய ஒரு அழிவை அவர்கள் இந்த நாட்டிலே பல கலவரங்களை செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு பதற்றமான ஒரு சூழலை உண்டாக்கும் விதமாக ஆளும் பாஜக அரசு இது போன்ற அறிக்கையை வெளியிட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. சில முஸ்லிம்கள் வேலை பார்க்கக்கூடிய உணவகங்களில் இந்த யாத்திரை செல்லக்கூடியவர்கள் அடித்து உடைத்த சம்பவங்களும் வட மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பல ஆண்டுகளாக அங்கு வேலை பார்த்தவர்கள் எல்லாம் அங்கு வேலையை விட்டு அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளாலே அவர்களுக்கு வற்புறுத்தப்படுவதாகவெல்லாம் சிலர் பேட்டி கொடுக்கும் அளவிற்கு இன்றைக்கு வட மாநிலத்தில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை அவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆளும் அரசாங்கமே முன்னின்று செய்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு அச்சமான ஒரு சூழல் அந்த மாநிலத்தில் சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதனுடைய இந்த உத்தரவுக்கு எதிரான ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தை தொடுக்கப்பட்டு நேற்று தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அரசாணை வெளியிட்டிருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் அதற்கு தடை விதிப்பதாக ஒரு தீர்ப்பை நேற்று தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். முழுக்க கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜக அரசு அதை ஆளக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே முசாஃபர் நகர் கலவரத்தை பார்த்துட்டோம். பல நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், பல பேர் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக அங்கு முஸ்லீம்கள் அடிப்பதும் துன்புறுத்தப்படுவதும் கொல்லப்படுவதுமான நிகழ்வுகள் வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு பெரிய நிகழ்வாக செய்வதற்கு ஒரு முசாஃபர் நகரை போன்று மீண்டும் ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த யோகி அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற கலவரக்காரர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள், கூட்டணி அமைக்கக்கூடியவர்கள், இவர்கள் நம்பி வாக்களித்தவர்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் எங்கேனும் ஓரமாவது மதச்சார்பின்மை, மனிதநேயம் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட மோசமான ஒரு கலவரக்காரரிடத்தில் இந்த தேசத்தை நாம் ஒப்படைத்திருக்கிறோம் என்று. நேரு சொன்னார்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்றது தேசத்தினுடைய பெருமையை சொன்னார்கள். ஆனால் இந்த தேசத்தை மதத்தின் பெயரால் பிளவுகளை உண்டாக்கி, மத கலவரத்தை உண்டாக்கி அரசியல் ஆதாயம் தேட துடிக்கக்கூடிய இந்த பாஜகவிற்கு இந்த ஒட்டுமொத்த தேச மக்களும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை.